You are watching Grace Television. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிற இந்த நல்ல காலை நேரத்தில் மறுபடியுமாய் இன்னொரு எபிசோடு ஆகிய இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிறவர். எல்லா தீமைகளுக்கு விலக்கி சாத்தானுடைய தந்திரங்கள், போராட்டம், நெருக்கம், குடும்ப சூழ்நிலைகள், சமுதாயத்தின் நிலைமைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை நேரத்திலும் ஆண்டவர் உங்களை நடத்துவார், பாதுகாப்பார். தேவ சமூகத்தில் மனமகிழ்ச்சியாக இருங்க. இந்த நாள் எப்படி நான் கழிப்பேன், எப்படி எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் இயங்குகிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நன்மையான காரியங்களை அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் இந்த காலை நேரத்தில் ஒரு வார்த்தை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை இல்லை? இந்த காலை நேரத்தில் இதை கேட்பதற்கு ரொம்ப பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் நம்முடைய துக்கத்தை எல்லாவற்றையும் சந்தோஷமாக மாற்றுகிறவர்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவஜனமே, ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பல முறை நம்ம படிச்சிருப்போம். many times we have been read. அநேக முறை நம்ம வாசித்திருப்போம். நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். வாக்கு தத்தங்களை பெற்றிருப்பீங்க. ஆண்டவர் நமக்கு வசனத்தின் மூலியமாக ஏதாவது சின்ன வாக்கு தத்தங்கள் மூலியமாகவே, இல்லை யாரோ ஒருத்தர் அனுப்பினதான செய்தியின் மூலியமாகவோ, இல்லை ஒரு தம்ப்நெயில் மூலியமாகவோ இந்த வசனத்தின் ஊடாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருப்பார். ஆனால் இன்றைக்கு காலை நேரத்தில் தேவன் சற்று வித்தியாசமாய் உங்களோடு கூட இடைப்படுகிற தேவனாக இருக்கிற அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஐசாயாவின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்தேன். Book of Isaiah chapter 60 and verses 20 says like this. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதுமே இல்லை. கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் அப்படின்னு சொல்லி வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்படுதா, and the days of your mourning shall be ended. உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்பதாக. எனக்கு அருமையான தேவச்சனமே, சகோதரா சகோதரி, வாலிபர்க, ஊழியம் செய்கிற ஐயாமாருங்க, ஊழியக்காரர் அம்மாமாங்க, யார் இந்த வசனத்தை நீங்கள் இந்த கால நேரத்தில் கவனித்து கொண்டிருந்தாலும் உங்கள் துக்க நாட்களை கர்த்தர் ஒரு முடிவுக்குள்ளே கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். ஒரு துவக்கம் இருக்குமானால் நிச்சயமாக ஒரு முடிவு இருக்கும். அதனால் ஒருவேளை என் துவக்கத்தை நான் எப்படி இன்னைக்கு துக்கத்தோடு கூட நான் துவக்கிறேன், எனக்கு எந்த சூழ்நிலையும் இல்லை, வருமானம் இல்லை, நான் அப்படியே வெறும் கையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு அப்படி என்னை சுற்றி மரண இருள் அப்படியே சூழ்ந்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருவேளை கண்ணீரோடு கூட காலையில் எழுந்து தேவ சமூகத்தை நீங்கள் நோக்கி பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு முடிவு உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். என்ன முடிவு என்றால், உன் துக்க நாட்களை கர்த்தர் முடிவுக்குள்ளே கொண்டு வர போகிறார். Your mourning shall be ended very soon, my dear brothers and sisters, whoever hearing this word this morning. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உன்னுடைய எல்லா துக்கத்தையும் ஆண்டவராகிய தேவன் சந்தோஷமாக ஒரு முடிவுக்குள்ளே கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். அருமையான தேவச்சனமே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கட்டும், போராட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கட்டும், சூழ்நிலைகள் மாறப்பட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, இனி சூரியன் உனக்கு என்ன பண்ணாது, அஸ்தமிப்பாது, சந்திரன் மறையாது. அது எல்லாம் மறைஞ்சு போனாலும் நான் உனக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறேன், உன் துக்க நாட்களை முடிப்பேன்னு சொல்லி என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் உன் வாழ்க்கையில் வெளிச்சமாக இருப்பார். ஐயோ, என் வாழ்க்கை நரகமாக இருக்கிறது, என் வாழ்க்கையில் தீமையை நான் ஒவ்வொரு நாளும் அனுபவித்து கொண்டே இருக்கிறேன், என் வாழ்க்கையில் போராட்டத்தை மிஞ்சி எதுவுமே கிடையாது, என் வாழ்க்கையில் இன்னைக்கு ஆசீர்வாதம் எப்போ நான் பார்ப்பேன், ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் தீமையை நான் அனுபவித்து கொண்டு இருக்கிறேன், என் பிள்ளைங்க நிமித்தமாய், என் கணவர் நிமித்தமாய், என் அயலாகத்தார் நிமித்தமாய் எனக்கு ஒரே போராட்டமா இருக்குது, மரண இருள் என்னை அப்படியே சூழ்ந்து கொண்டு இருக்கிறது, என் வாழ்க்கையில யார் விமோசனத்தை கொடுப்பாங்க, யார் விடுதலையை கொடுப்பாங்க, யார் என்ன சத்தியத்துக்குள்ள நடத்துவாங்க, எந்த தெய்வன் ஆசீர்வதிக்கும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை இந்த கால நேரத்தில் யோசித்து ஒரு பெரிய கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவஜனமே, அம்மா, ஐயா, சகோதரா, சகோதரி, வாலிப, தம்பி, தங்கச்சி, யாரா இருக்கட்டும், இன்னைக்கு கர்த்தரும் வாழ்க்கை
வாழ்க்கையில நித்திய வெளிச்சமா இருக்கிற the Lord is there in your life is an eternal light. ஆண்டவராகிய தேவன் உடைய வாழ்க்கையில இன்னைக்கு துவங்கி நித்தியத்தின் வெளிச்சமா இருப்பார். உன் துக்க நாட்களுக்கு ஒரு முடிவை ஆண்டவராகிய தேவன் வச்சிருக்கிறார். மனுஷன் வைக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. No man can எந்த மனுஷனாலும் கூடாதது. No man can end your mourning. உன்னுடைய துக்கத்தை எந்த மனுஷன் முடிவுக்குள்ள கொண்டு வரும்? Only the Lord Jesus Christ, when you created the universe, the earth and the planets on the sky. தேவச்சனமே, வானத்தையும் பூமியும் எல்லா சிருஷ்டிப்பையும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில உன் வாழ்க்கையில சந்தோஷத்தையும் நிம்மதியும் தருகிற தேவனா இருக்கிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, ஒரு துக்க நாட்கள் முடிந்து போகும். உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா சஞ்சலம் தவிப்புகளை கர்த்தர் மாற்றிடுவார். உன்னுடைய நெருக்கத்தை கர்த்தர் மாற்றிடுவார். உன் போராட்டத்தை கர்த்தர் மாற்றிடுவார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய வசனத்தை கவனித்து கொண்டு இருக்கிற உன் வாழ்க்கையில தேவன் நிரந்தரமான சந்தோஷத்தை கர்த்தர் கொடுப்பார். இதுதான் உண்மை. அவரை நீ உண்மையாய் பின்பற்றுவாயானால், அவர் உண்மையாய் நீ நேசிப்பாயானால், அவரை உண்மையாய் நீ தேடுவாயானால் உன் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றி இருக்கிறதான ஆண்டவர் எல்லா இருள்களை அவர் அகற்றுகிற தேவனா. இயேசு கிறிஸ்து என்னும் பேரொளி, இயேசு கிறிஸ்து என்ன வெளிச்சம், இயேசு கிறிஸ்து என்னதான மெய்யான சந்தோஷம் வாழ்க்கையில் ஆண்டவர் நிரந்தரமாய் கட்டளிடுகிறவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு விஷயம் இருதயத்தை தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புக்கொடு. ஆண்டவரே, இந்த வார்த்தை நாங்கள் கவனித்திருக்கிறோம். இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி. The Lord is there as an eternal light and your mourning shall come to an end. உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும். தேவன் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களும் நன்மைகளும் கொடுக்கிறவராக இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருள்களையும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களை தவிப்புகளை மாற்றி கர்த்தர் நித்தியத்தின் வெளிச்சமாக அவர் வெளிச்சமாக கடந்து வந்துட்டா போதும். எல்லா இருள் அகன்று போடும். இருளான காரியங்களுக்கு எந்த விதத்திலும் உன்னை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் கிடையாது. நல்ல ஆண்டவரே துதிக்கிறேன். ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில, இருதயத்தை திருப்பி இருக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில கர்த்தாவே நீர் நித்திய வெளிச்சமாக ஆண்டவரே திகழ்ந்து எல்லா விதமான ஆண்டவரப்பா நெருக்கங்களை கர்த்தர் நீர் மாற்றி, துக்கங்களை சந்தோஷமா மாற்றி, ஆசீர்வாதம் என்ன மழையை நன்மையான ஈவ நம்முடைய பிள்ளைங்க வாழ்க்கையில பரத்திலிருந்து நீர் உண்டாக்குவீராகையா. தொடர்ந்து காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. துதி கன மகிமை ஒருவருக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.